ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆடியன்ஸ் மட்டும் படம் பார்த்துட்டு பாராட்டாமல் பத்திரிகைகள் அனைவரும், அதே நேரத்தில் மீடியா கிரிட்டிக்ஸு எல்லா சைட்லேருந்தும் ஒரு படத்துக்கு வரவேற்பு கொடுக்குறதுங்கிறது ரொம்ப சில படங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். அந்த வகையில் மாயா கிடைச்சது எங்கள் டீம் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது தமிழில் மட்டும் இல்லாமல் மலையாளத்துலேயும் தெலுங்கில் நேற்று அங்கே ஒரு சக்ஸஸ் ப்ரெஸ் மீட் நடந்தது. கல்யாண் சார் அங்கே ரிலீஸ் பண்ணாங்க. நெடுஞ்சாலை ரிலீஸ் ஆகிட்டு வெளில போகும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் அடையாளம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். தாடிக்குள்ளே இருந்தால் யார், எல்லாருக்கும் ஆரின்னு ஒரு ஆள் தெரியும். ப்ரெஸ்லேயே நிறைய பேர் கேட்பாங்க. எப்போவுமே என்னை ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே ட்ரீட் பண்ணுவாங்க. என்ன படம் பண்ணியிருக்கீங்க, முன்னாடி என்ன படம் பண்ணீங்க, வரிசையாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். சார் என்னோடய ஃபர்ஸ்ட் படம் ஆடு கூத்துன்னு பண்ணேன். அதுக்கப்புறம் ரெட்டச்சொல்லி சங்கர் சார் ப்ரொடியூஸில், அதுக்கப்புறம் மாலை பொழுது மயக்கத்திலே, அதுக்கப்புறம் நெடுஞ்சாலை, அப்புறம் தரணி, ஸோ இப்போ மாயா அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு சொல்லும்போது இவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா ஆரி அப்படிங்கிற ஒரு ஆளை பேர் எல்லாருக்கும் தெரியும், யார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஐ ஹோப் இந்த படத்துக்கு அப்புறம் அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நம்புகிறேன். ஏன்னா பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு பிரபு சார் இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வகையில் அவருக்கும் நான் தேங்க் பண்ணோம். அண்ட் மை டிரெக்டர். ஸோ நேற்று ஹைதராபாத் ஹயாத் ஹோட்டலில் ப்ரெஸ் மீட் முடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாத்ரூம்க்கு ஹேண்ட் வாஷ் பண்ண போயிருந்தேன். அப்போ அங்கே ஒருத்தர் நின்று நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தார். நிம்மளை எக்கடோ சூஸ்னாரு அப்படின்னு சொல்லி அப்படியே கேட்டு இருந்தார். நான் அப்படியே பேசிட்டு அவர் நான் கேட்டார். நான் ஒன்றும் சொல்லிட்டு அப்படி கிளம்பி வந்தேன். அப்புறம் அவரே பின்னாடி இருந்து, சார் நிம்மல் மயூர் ஹீரோ கதா அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு உடனே பாத்ரூம்குள்ளே நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளில அனுப்பிச்சி விட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஸோ ஆந்திராவிலையும் நம்ம படம் பெரிய சக்ஸஸ் ஆகி ரெகக்னைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு படம் ஹிட் ஆகிறது பெரிய விஷயம். தேங்க்ஸ் டு கல்யாண் சார். ஏன்னா ஒரு எந்த ஒரு டப்பிங் படம் மாதிரி இல்லாமல் ஒரு டைரக்ட் தெலுங்கு படம் மாதிரி மிகப்பெரிய லெவலில் ஒரு ப்ரொமோஷன் பண்ணி நம்ம படத்தை அங்கே நிற்க வச்சுருக்காரு. அதே மாதிரி கேரளாலையும் நல்லா போயிட்டுருக்கு. இந்த ஒரு வெற்றிக்காக 10 வருஷம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் கமிட் பண்ணும்போது நிறைய எனக்கு ப்ரெஸ்ஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ், அனுப்புமா மேடம் கொண்டு கேட்டாங்க, எதுக்கு இந்த படம் போய் கமிட் பண்ண ஆஃப்டர் நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ சென்ட்ரிக் ஃபிலிம், ஹீரோ சென்ட்ரிக் ஃபிலிமாக பண்ணாமல் ஏன் ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிமில் பண்ணுற அப்படின்னு. நான் ஒன்றும் சொல்ல, எனக்கு படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் அது சரியான முடிவா இல்லையான்னு சொல்லிட்டு அன்றைக்கி சொன்னேன். அவங்க ரிவ்யூவில் அதை கரெக்டாக ஒரு மென்ஷன் பண்ணி அதை அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அவங்க அதை ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லனாலும் அந்த ரிவ்யூவில் பதில் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தது. ஏன்னா எல்லாம் நெடுஞ்சாலைக்கு அப்புறமா எப்படி பண்ணலான்னு நானே யோசிச்சிருந்த டைமில் இந்த மாதிரி ஒரு படம், ஒரு தரமான ஒரு படம் கொடுத்துல ஒரு முழு திருப்தி இருக்குது. ஸோ இது நிறையா பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது, நீங்கள் சென்ட்ரிக்காக இல்லாமல் இருந்த படம் போது எப்படி இருக்கும், எல்லாருடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் நயன்தாரா முன்னாடி வச்சுட்டு நாங்கள் ஆண்கள் எங்களுடைய வெற்றிக்கு பின்னாடியும் நயன்தாரா இருக்காங்க. ஏன்னா அஸ்வின் சரவணுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்காரு. ஏன்னா சத்யா எங்கே போனாலும் சத்யா சார் நம்பர் அனுப்புங்க, ரான் நம்பர் அனுப்புங்க, டைரக்டர் நம்பர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்து எங்களுடைய ஒர்க்கை எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு இந்த படத்துடைய அவுட்புட் இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ரெகக்னைசேஷன். இங்கே மட்டும் இல்லாமல் ஒரு ஹாலிவுட் டைரக்டர் எரிக் படம் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணது எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு பூஸ்டப்பாக இருந்தது. இது எல்லாம் நம்ம தமிழ் படத்துக்கே ஒரு பெருமை சேர்க்குற விஷயமா இருந்தது. ஏன்னா ஒரு நல்ல டெக்னீஷியன் சரியாக வேலை செஞ்சால் உலகத்தில் எல்லா இடத்துக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஏன்னா சினிமா மொழிக்கு மொழியே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஒரு நல்ல படம் எடுத்த ஒரு திருப்தி எங்கள் பொடன் ஸ்டுடியோஸ்க்கு இருக்கும், நடித்த எங்களுக்கும் ஒரு பெரிய திருப்தி இருக்குது. நெடுஞ்சாலை ஒரு பிரேக் கொடுத்தது, மாயா மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு. அந்த வகையில் பத்திரிகைகளுக்கும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணிய அனைவருக்கும் நான் தேங்க் பண்ணுறேன். ஸோ பிரபு சார் அப்புறம் ரொம்ப நாள் தொல்லை பண்ணிட்டு இருக்கேன், சார் மாயா 2 ஏதாவது சீக்வல் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். என்ன கதை பண்ணுறேன்னே தெரியலங்க, அவர் எல்லாத்தையும் சொல்லி வச்சிட்டாரு. ஸோ எங்கிட்டு பண்ணால் தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ கட்டாயம் மாயா 2 பண்ணால் நாங்கள்லாம் இருப்போம் அப்படின்னு அவரை கேட்காம நான் அவர்கிட்ட போனேன் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஷூட்டிங்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் பிரபு சார் ஒரு தடவை மீட் பண்ண போயிருந்தேன். அப்போ அவர் சொல்லியிருந்தார், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அஸ்வின் இந்த படம் பொறுத்தளவுக்கு இட்ஸ் நாட் அபவுட் மேக்கிங் மணி, இட்ஸ் அபவுட் கிவிங் ஹோப் டு த இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருந்தார்.
அது எனக்கு அப்படியே ஸ்டேட் வித் மீ. அந்த வருஷம் ஃபுல்லாக அது என் மனசில் ஓடிட்டே இருந்துச்சு. அண்ட் இப்போது படம் முடிச்சுட்டு இந்த ரிசப்ஷனுக்கு அப்புறம் வந்து நாங்கள் ஹோப் கொடுத்துருக்கோமா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் திஸ் இண்டஸ்ட்ரி ஹேஸ் கிவன் அ லாட் ஆஃப் ஹோப் ஃபார் அஸ். அண்ட் ஹானஸ்டாக சொல்லணுன்னா வந்துட்டு 100 பேரில் 50 ப்ரொடியூசர் வந்து படம் பண்ண மாட்டாங்க. மீதி 50ல் 30 பேர் வந்துட்டு பண்ணுவாங்க, பட் வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க. மீதி இருக்கிற ரிமைனிங் பர்சன் வந்து இதே மாதிரி பண்ணியிருப்பாங்க, பட் கண்டிப்பாக ஒரே ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க என்கிட்ட, நீங்கள் யார்கிட்டயா அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இவங்க வந்துட்டு ஒரு ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை என் மேலே வச்சாங்க. அதுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு உண்மையிலே பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு எனக்கு சினிமாவில் வந்துட்டு உள்ளே வரும்போது இவங்ககிட்ட இப்போல்லாம் பேசணும் அப்போல்லாம் பேசணுன்றதான் எனக்கு தெரியாது. என் சினிமா வந்து நான் எடுக்கணும், நான் நம்பின சினிமா எடுக்கணும்னு ரொம்ப செல்ஃபிஷான ஒரு ஆளை தான் நான் உள்ளே வந்தேன் ஆக்சுவலாக. அண்ட் கொஞ்சம் நைவாக இருந்தேன். இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் கோத்ரூ பண்ணி தான் போகணுன்றதுலாம் தெரியாமல் தான் நான் வந்தேன் உள்ள. அது இந்த படத்துக்கு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு எந்த இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி படம் பண்ணணும் அந்த மாதிரி படம் பண்ணணுன்ற ரெஃபரன்ஸ்லாம் இல்லாமல் தான் ஒர்க் பண்ணோம். அண்ட் கடைசியில் அது அவுட்புட்டில் ரெஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு நம்புகிறேன் நான். அண்ட் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் பண்ண படம் தான் இது. ஸோ இவங்க வந்து இந்த ஃபஸ்ட்டு படமாக இதை பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இல்லை. எத்தனையோ சேஃபான ஃபிலிம்ஸ் இருக்கும், கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கலாம். இந்த படத்தை வந்து கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் தான், பட் கொஞ்சம் அன்கன்வென்ஷனலான படம். என்னையும் வந்து நம்பி இந்த படத்தோட கண்டென்ட் நம்பி ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு பொட்டன் ஸ்டுடியோஸ்க்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்னென்னா வந்துட்டு 17th அன்னைக்கு ப்ரெஸ் ஷோக்கு அப்புறம் வந்துட்டு வெளியே நின்றுருந்தோம் நாங்கள்லாம். எல்லோரும் படம் பார்த்துட்டு வெளியே போனாங்க. கொஞ்சம் பேர் வந்து பேசினாங்க. பட் அவங்க முகம் எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு வந்து கொஞ்சம் பயமாயிருச்சு. என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னே தெரியல. ரொம்ப அமைதியாக ஒரு மாதிரி ஒரு ஸ்டண்டு எக்ஸ்பிரஷனில் வெளில போனாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, என்ன எழுத போகிறாங்க அப்படின்ட்டு. யூஸ்வலாக நான் ரிவ்யூஸ் நிறைய படிப்பேன், எல்லா படத்துக்கும் படிப்பேன். எழுதுவாங்க சினிமாட்டோகிராஃபி நைஸ், மியூசிக் குட் அப்படின்லாம் எழுதி மேலோட்டமாக எழுதிட்டு போயிடுவாங்க. பட் இந்த படம் பொறுத்தளவுக்கு வந்துட்டு நான் எந்த அளவுக்கு இந்த படத்தை ரசித்து எழுதணும் எடுத்தனோ அதே மாதிரி அந்த ரசனை வந்து நீங்கள் எழுதின விமர்சனங்கள் இருந்தது. அது உண்மையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் படித்தேன் ஆக்சுவலாக. எல்லாமே சேவ் பண்ணி வச்சு திரும்பவும் படித்து பார்த்துட்டு இருந்தேன் நான் ஆக்சுவலாக. இது ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா வந்து ஒரு நிறைய கன்விக்ஷனோட பண்ண படம் இது. அந்த சேம் கன்விக்ஷனுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு திரும்பவும் வந்து நீங்கள் நம்பின சினிமாவை நீங்கள் பண்ணுங்கள், அதை சின்சியராக பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோன்ற நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. மூணாவது விஷயம் என்னென்னா வந்துட்டு எனக்கு வந்து பிடிச்ச வேலையை செய்கிறது வந்து ஒரு பெரிய கிஃப்டாக நினைக்கிற ஆள் நான். பட் எத்தனை பேர் பிடிச்ச வேலையை பிடிச்ச மாதிரி செய்கிறாங்கன்ற ஒரு கேள்வி வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். நான் சொல்கிறேன், இந்த படம் எனக்கு 100% பிடிச்ச மாதிரி தான் அந்த படத்தை எடுத்திருக்கேன் நான். அது ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்பிக்கும் போது எல்லோரும் வந்து அந்த மாதிரி எடுக்கணும் இந்த மாதிரி எடுக்கணும்னு ஆரம்பிப்பாங்க. பட் ஃபைனல் ட்ரான்ஸ்லேட்டருக்கு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சின்ன ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்கும். படம் நல்லாயிருக்கும் நல்லா இல்லையோ, நீங்கள் நினச்சதை நீங்கள் எடுத்திருக்கீங்களான்னு கேள்வி கேட்டாங்கன்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. நான் கண்டிப்பாக யோசிக்காமல் சொல்லுவேன், நான் நினச்சதை அந்த படத்தில் எடுத்திருக்கேன். அதுக்கான சப்போர்ட் வந்து டெக்னீஷியன் சைட்லேயும் சரி, ஆர்டிஸ்ட் சைட்லேயும் சரி 100% இருந்தது. டெக்னிக்கலாக வந்து படம் வந்துட்டு நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க ஆக்சுவலாக. பட் எல்லாருமே வந்துட்டு என்னோட டெக்னிக் வந்து படத்தை தெரியணுன்றதுக்காக ஒர்க் பண்ணல. கதையை வந்து பர்ஃபெக்டாக காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. கதை தான் எல்லாருக்குமே முன்னாடி வந்தது. முன்னாடி கதையை நிறுத்தி வச்சுட்டு பின்னாடி நாங்கள் சைலண்டாக நின்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து சின்னதாக நம்ம ஃபஸ்ட்டு படம் ரானுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நான் பாட்டே கொடுக்கல இனிஷியலாக. அவர் வந்து என் மேலே பயங்கர கோவத்தில் இருந்தார். என் ஃபஸ்ட்டு படம் என்ன பாட்டு இல்லைன்றீங்க, நீங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் தான் இருக்குன்றீங்க அப்படின்ற மாதிரி கோவப்பட்டார். பட் எந்த பாயிண்ட்லேயுமே வந்துட்டு கதையை தான் முன்னிறுத்தினார் அவர். எல்லாருமே அப்படி தான். எல்லாருமே கதை படிச்சுட்டு இந்த படம் பண்ணுறதுக்கு நான் ஒரு பார்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த படத்தினால எனக்கு பேர் வருது வராதுன்றதெல்லாம் வந்து ரெண்டாவது பட்சம் தான். பட் இந்த கதையில் நான் ஒரு பங்களிப்பு கொடுக்கணுன்னான்ற ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணாங்க. டெக்னீஷியன் வந்து சினிமாட்டோகிராஃபர் சத்யா, அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி கொடுக்கலாம், கண்டிப்பாக எல்லாருமே கொடுக்கலாம். பட் கம்மியான டைமில் கொடுக்குறது 35 days இந்த படம் ஷூட் பண்ணோம். அவ்வளோ கம்மியான டைமில் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் இட் இஸ் வெரி வெரி சேலஞ்சிங். அது ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுறவங்க அந்த டிஃபிகல்ட்டி தெரியும். அண்ட் அந்த கோவத்தெல்லாம் வந்துட்டு படத்தில் காமிக்காமல் ரொம்ப அழகாக வந்துட்டு பொறுமையாக என்னை பொறுத்துக்கிட்டு படம் வந்து சூப்பராக குவாலிட்டி கொடுத்துருக்காரு. அண்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் இந்த படத்தில் வந்து எடிட்டர் டிஎஸ் சுரேஷ், அவர் வந்துட்டு கம்மியாக பேசிட்டு போயிட்டார். பட் ஆனால் அந்த படத்தில் நிறைய பேசியிருக்காரு. அண்ட் அவரும் அந்த மாதிரி தான். அவரோட எடிட்டிங் தெரியக்கூடாது, படம் போகிற ஃப்ளோவே தெரியக்கூடாது, இன்விசிபிளாக இருக்குன்றதுனால தான் ரொம்ப கான்ஷியஸாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் படத்தோட சவுண்ட் டிசைனர்ஸ் அவங்களால வர முடியல இன்றைக்கி, சச்சின் அண்ட் ஹரிஹரன்.
யூஸ்வலாக சவுண்டு பற்றிலாம் அவ்வளோ யாரும் பேச மாட்டாங்க. பட் இந்த படத்தில் வந்துட்டு எல்லாருமே மென்ஷன் பண்ணி எழுதியிருந்தீங்க ரிவ்யூவில். அவங்க வந்து ஒரு வருஷம் வந்துட்டு ரொம்பவே வந்து நிறையா ரொம்ப சின்சியராக வந்து ஒர்க் பண்ணாங்க. 1 இயர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேருந்து படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாங்க படத்துக்காக. அட்மாஸ்லேயே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லோரும் அட்மாஸில் படம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக அதை ஒரு தடவை போய் பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் வந்துட்டு காஸ்டியூம் டிசைனர் வாசுகி பாஸ்கர் அவங்க வந்துட்டு எந்த பாயிண்ட்லேயும் வந்து எந்த கேரக்டரும் தனியாக வெளியே தெரியக்கூடாது, கதையோட ஒன்றி இருக்குன்னு சொல்லி ஒர்க் பண்ணாங்க. படத்தோட ஸ்டன் கொரியோகிராஃபர் மாஸ்டர் அன்பறிவு மாஸ்டர் அண்ட் ஆல் அதர் டெக்னீஷியன்ஸ், மேக்கப் அண்ட் எல்லாருக்குமே நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. எல்லாரையுமே நான் வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும். ரொம்ப கோஹிசிவாக ஒர்க் பண்ண ஒரு யூனிட் இது. அண்ட் அந்த கோஹிசிவ்னஸ் வந்து படத்தில் தெரியுதுன்னு நான் நம்புகிறேன். ஆர்டிஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க நயன்தாரா வந்துட்டு இந்த படம் நான் கதை சொல்ல போகும்போது வந்துட்டு எனக்கு 1% கூட நம்பிக்கை இந்த படம் அவங்க பண்ணுவாங்கன்னு. உண்மை அதுதான் ஆக்சுவலாக. பட் நான் சொன்னோடனே அவங்க கேட்டுட்டு பொறுமையாக வந்து எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னாங்க. 2 நாளுக்கு அப்புறம் ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. அது பண்ண வரைக்கும் இப்போ வரைக்கும் எதுவுமே வந்து எந்த கேள்வியுமே அவங்க கேட்கல. என்ன நீங்கள் நம்புகிற படத்தை நீங்கள் பண்ணுங்கள், நான் அதில் ஒரு பார்ட்டாக இருக்கேன்னு தான் சொன்னாங்க. அவங்களும் வந்து எல்லார மாதிரியும் வந்துட்டு பின்னாடி நின்றுட்டு கதையை வந்து முன்னாடி வச்சு ரொம்ப மரியாதை கொடுத்து படத்துக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆரி அவர் வந்து ஆக்சுவலாக அவங்க ப்ரெஸ் மீட் அப்போ நீங்கள் எல்லோரும் கதை கேட்டிங்க, யார் வந்து நயன்தாரா விட்டு போனான்னு கேட்குறீங்க. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல அன்றைக்கி. அவரை நாங்கள் வந்து முறைச்சிட்டு இருந்தார். ஆக்சுவலாக வந்து எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி உட்கார வச்சுருக்கீங்க. எல்லோரும் என்ன கேட்குறாங்க, இது வந்து உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் தான், நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்து அமைதியாக இருந்தார் படம் ரிலீஸ் அப்போ. ஸோ அதனால் அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு இதை தான் நடிச்சிருக்காரு, பேரா நடிச்சிருக்காருன்றது தெரியக்கூடாதுன்றதுனால நான் ரொம்ப எந்த படத்தை பற்றி ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெருசாக சஸ்பென்ஸ் எதுவும் ரிவீல் பண்ணாமல் தான் நாங்கள் கட் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கணும், சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கணுன்றதுக்காக தான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு படத்தை பற்றி வெளியே பேசாமல் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. அந்த விதத்தில் அவரை நான் தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன். அண்ட் அது இல்லாமல் வந்து இந்த படம் வந்துட்டு யூஸ்வலாக வந்து நயன்தாரா ஆரி அப்படின்றத பேசிட்டு போயிடுவாங்க எல்லோரும். பட் அம்ஜத் ஷரத் சொன்ன மாதிரி வந்து எல்லா செகண்டரி கேரக்டரும் மென்ஷன் பண்ணி அவனை செகண்டரி கேரக்டர்னு சொல்லக்கூடாது, அது தப்பான வார்த்தை. பட் நான் அவங்க எல்லாரையுமே வந்து மென்ஷன் பண்ணி எழுதியிருந்தீங்க. எல்லாருமே கதையோட்டத்தில் ஒரு முக்கியமான பங்கு வகிச்சான்னு நான் நம்புகிறேன் நான். அண்ட் எல்லோரும் மென்ஷன் பண்ணி எழுதியிருந்தீங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபோன் பண்ணி அவ்வளோ நேரம் பேசினாங்க எங்கிட்ட. அது ரொம்பவே வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பெஷலான ஃபிலிம் அவங்க எல்லாருக்குமே இது. அவங்க எல்லாருக்கும் வந்து ஸ்கோப் இருக்கிற மாதிரி ஆனால் ஒரு கதை அமைஞ்சதுனால எல்லாருக்குமே வந்து இந்த படத்தில் நாங்கள் ஒரு முக்கியமான பார்ட் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் கம்பெனி ஆரம்பித்து நாங்கள் ஒரு 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 சின்ன ஷார்ட் பீரியட் ஆகிடுச்சு. இது ஒரு முதலே சொல்லி இந்த ஒரு 2-3 இயர்ஸ் ஆகிடுச்சு. பட் இதில் படம் பண்ணுறப்போ எங்களுடைய முதல் இது வந்து நியூ டைரக்டர்ஸோட நம்ம படம் பண்ணணும், நிறையா படம் பண்ணணும். அப்படி இருக்கப்போ 2 விஷயங்கள், ஒன்று நல்ல கான்செப்ட் இதெல்லாம் கிடைக்கும், அண்ட் ஆல்சோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருந்தாலும் பட் அவங்களுடைய டுவோர்ட்ஸ் அதை ஃபஸ்ட் டைம் ப்ரூவ் பண்ணுங்கிற ஒரு அவங்களுடைய குறிக்கோள் வந்து நமக்கு இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது பண்ணுவோன்னு சொல்லி பண்ணணும். அந்த வகையில் ரொம்ப நாள் தேடி இருந்து அஸ்வின் ஒரு நல்ல கதையோடு வந்தார். வர்றப்போ எங்களுக்கு எந்த ஒரு பயத்தையும் கொடுக்காம அவர் வந்து முதல்ல ஒரு ஷார்ட் ஃபில்ம் அவரே பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். நான் இந்த மாதிரி தான் எடுப்பேன், நான் படம் எடுத்தேன். அதில் தான் அவர் சரத் அவருடைய அந்த காட்டுக்குள்ளே போகிற அதே சீனை எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஸோ பார்த்த உடனே எல்லாருக்கும் திருப்தியாக இருந்துச்சு. இந்த படம் முடிச்சுட்டு இது எப்படி கொண்டு போய் மக்களோட சேர்த்தணும், ஒரு நல்ல கதையாக இருக்குது, நல்லா பண்ணணுங்கிறப்போ ஃபஸ்ட்டு எல்லோரும் டிஸ்கஷனில் நம்ம ஒய்நாட் ஒரு ஆல்ரெடி ஒரு ஸ்க்ரீன் இமேஜ் இருக்கிற ஒரு ஆக்ட்ரஸ் இது பண்ணாங்கன்னா இன்னும் அதுக்கு ஜஸ்டிஃபையிங்காக இருக்கும் அப்படிங்கிறப்ப எங்களுக்கு முதல்ல நயன்தாரா அவர்கள் ஏன் கேட்கக்கூடாதுன்னு தோணுச்சு. இப்போ அவங்க கேட்டப்போ இமீடியட்டாக நான் கதை கேட்டுட்டு நான் சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு சின்ன இது இருந்தது, ஒரு குழந்தைக்கு தாயாக நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து யோசிப்பாங்களோ அப்படின்னு. பட்டு படம் முடிய வரைக்கும் அந்தபடியான இது வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, நான் குழந்தைக்கு அம்மாவை நடிக்கணுமா அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதை பற்றின ஒரு டிஸ்கஷனே வரல. படம் கதை ரொம்ப நல்லா இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க உள்ளே வந்தப்போ அந்த ப்ராஜெக்டினுடைய டைமென்ஷன் இன்னும் வேறையாக மாறுச்சு. அவங்களுக்கு எங்களுடைய முதல் நன்றி. அண்டு அந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு டெக்னீஷியன்ஸ் வந்து ஒரு பெரிய பேக்கப் அவருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு சினிமாவில் ஆல்ரெடி பண்ண படங்களில் ஒர்க் பண்ணாமல் வர்றப்போ வந்து அந்த படம் தோல்வி அடைஞ்சிச்சின்னா அது வந்து நிறைய பேருக்கு அது ஒரு சின்ன தயக்கத்தை கொடுக்கும். மறுபடியும் வந்து இல்லை அந்த மாதிரி
ரிஸ்க் எடுக்கலாமாங்கிற இது தோணும். அதனால் கண்டிப்பாக அந்த ஹோப் யாருக்கும் இதாக இருக்கக்கூடாதுங்க தான் அதுதான் அஸ்வினிட்ட பேசியிருந்தோம். ஸோ பட் இந்த டீம் எல்லாருமே ரைட் ஃப்ரம் ஒரு சத்யா கேமராமேன் ஆகட்டும், எடிட்டர் சுரேஷ் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கிட்டம் ஆகட்டும், காஸ்ட் டிசைன் வாசுகி ஆகட்டும், அண்ட் மொத்த க்ரூவும் வந்து அவங்க வந்து நாட் ஓன்லி டெக்னீஷியன் சைடு ஆர்டிஸ்ட் சைடு எல்லாருமே ரொம்ப பேக் பண்ணாங்க. அந்த வகையில் அவர் அஸ்வின் கூட ஒர்க் பண்ண மொத்த டெக்னீஷியனுக்கும் அன்பறிவு ஸ்டன் மாஸ்டர் ஆகட்டும் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். ஆல்சோ இஸ் கோ டைரக்டர்ஸ் அந்த இல்லை ப்ரொடக்ஷன் டீம் நிர்மல் அண்ட் இஸ் டீம் எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பெட் பண்ணிக்கிட்டாங்க அஸ்வின். அண்ட் ஆல்சோ பிகினிங்லேருந்து கடைசி வரைக்கும் எங்களோட பார்ட்னர் திரு தங்கப்பிரபார் அவர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட கோஆர்டினேட் பண்ணி எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க. கடைசி எவ்ரிபடி ஒர்க் டுவர்ட்ஸ் த கண்டென்ட் அண்ட் கண்டென்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நான் கண்டிப்பாக யூ ஷுட் தேங்க் தேனாண்டல் ஃபிலிம்ஸ் பிக் டைம் அண்ட் ஆல்சோ திரு சி கல்யாண் சார். அவங்க ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த படம் கண்டிப்பாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, இது நல்லா வரும், நல்லா பண்ணுங்கன்னு சொல்லி இதை வந்து சரியான அளவில் மக்கள்கிட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 months வெயிட் பண்ணோம். ஒரு நல்ல ரிலீஸ் டேட் கிடைக்கணும். ஒரு படத்துக்கு அதனுடைய ப்ரொடக்ஷன் வேல்யூ, குவாலிட்டி அண்ட் ஆர்டிஸ்ட் இது அத்தனையும் தாண்டி ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூஷன் விங்கு வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது இன்றைக்கி இன்றைய காலகட்டத்தில். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற 50 வாரத்தில் இன்றைக்கி 300 படங்கள் வருது. சரியான நேரத்தில் சரியான வகையில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்னா அதுக்கு சரியான எக்ஸிபிஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் வரும். ஸோ அந்த வகையில் மாயாவை நம்பி இதை வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சைடு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி. இந்த படம் நான் தெலுங்கில் ரிலீஸ் பண்ணது இன் கன்சர்னில் வந்து 57th ஃபிலிம். ரியலி ஃபர்ஸ்ட் வீக் இட்ஸ் கலெக்டட் 5.5 crore. நிஜமாக இந்த படத்துக்கு வந்து இந்த டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ஃபர்ஸ்ட் ஸ்டோரி, நெக்ஸ்ட் ஆர்டிஸ்ட், நிஜமாக சொல்லணும்னா இன்றைக்கி ஆல் நியூ ஃபேஸோட ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டர், ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் மியூசிக் டைரக்டர் எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டி அவுட்புட் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி படமெல்லாம் வரணும். அதே மாதிரி இந்த படம் வந்து நான் போய் ஃபஸ்ட்டு பேசிட்டு ஒரு ட்ரைலர் பார்த்துட்டு பேசின உடனே இந்த படம் எனக்கு கொடுத்தது பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் பிரகாஷ் அண்ட் பிரபு. ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி. நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். இந்த படத்துக்கு வந்து தமிழில் வந்து ப்ரெஸ் வெரி குட் சப்போர்ட் பண்ணியாச்சு. தெலுங்கில் அதே மாதிரி வெரி குட் சப்போர்ட், வெரி குட் ப்ரமோஷன் நாங்கள் பண்ணியாச்சு. அதர் சைட் கோஆப்ரேஷன் இருந்துட்டு இருந்தால் இட் இஸ் கோயிங் டு பி பிக்கெஸ்ட் ஹிட் ஃபிலிம். தமிழ் சினிமாவில் வந்து எங்களை மாதிரி ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ்க்கு வந்து ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்த படம். ஸோ எனக்கு வந்து அஸ்வின் சரவணன் என்னோடய ஃப்ரெண்டு. அவர் படம் ஆரம்பித்தப்போ நான் சொன்னேன், நீங்கள் படம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தில் நான் இருக்கணும், நீங்கள் ரோலுக்காக நான் பண்ணுறேன், ஜஸ்ட் கிவ் மீ ரோல் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இருக்கும் பிரதர், ஆனால் வந்து கண்டிப்பாக நான் ஆடிஷன் பண்ணுவேன், ஆடிஷன் பண்ணிட்டு பார்க்கலாம், நீங்கள் சூட்டானா பண்ணுங்கள். இத்தனைக்கும் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் அவர், எனக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுற டைம்லேருந்து எனக்கு அவர் ஃப்ரெண்டு. ஸோ ஆடிஷன் பண்ணிவிட்டு ரொம்ப டைம் எடுத்து ஹி வாண்ட்ஸ் டு மேக் ஷூர் இப்போது காஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கதாபாத்திரத்திற்கு அவங்க கரெக்டாக சூட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கரெக்டாக பண்ணார். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ அஸ்வின் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன அப்படின்னா மாயா படம் வந்துட்டு எங்கள் எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கு. என்னென்னா வந்து இப்போது நயன்தாரா அவங்க தான் பெரிய ஸ்டார், அவங்க மூலியமாகவும் பொட்டன்ஷியல் ஸ்டூடெண்ட்ஸ் மூலியமாகவும் எங்களை மாதிரி ஒரு ஆஸ்பைரிங் சின்ன ஆக்டர்ஸ்க்கு ஒரு பெரிய வாழ்க்கை கிடச்சிருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு ஹீரோ, ஹீரோயின், வில்லன், காமெடியன் அந்த மாதிரி ஃபார்மேட் இல்லாத படம்ங்கிறதுனால தான் நாங்கள் வந்து இங்கே ஸ்டேஜில் இருக்கோம். இல்லை அப்படின்னா இட் வில் பி லைக் அ ஹீரோ ஹீரோயின் கைண்ட் ஆஃப் ஸ்டேஜ். ஸோ தேங்க்யூ அஸ்வின். அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ். ஸோ எங்களை மாதிரி நியூ ஆக்டர்ஸ்க்கு வந்து அஸ்வின் ரெஃபர் பண்ணுறப்போ எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஓகே இவங்க பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க நினச்சிருந்தாங்கன்னா தே கேன் கோ ஃபார் பிக் ஆக்டர்ஸ். ஆனால் அவர் வார்த்தையை நம்பி எனக்கு சான்ஸ் கொடுத்த எஸ்ஆர் பிரபு சார், தங்க பிரபாகர் சார், எல்லாருக்கும் தேங்க்ஸ். கேமராமேன் சார், சத்யா சார், ரான், சுரேஷ் சார், என் ஃப்ரெண்ட்ஸ் ஷரத், எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. யூஷுவல் பேட்டர்னில் இல்லாமல் ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் நல்லா ப்ராப்பராக பண்ணி ஒரு 6 months ஸ்பெண்ட் பண்ணி டிஸ்கஷன் பண்ணி
ஸோ சின்ன சின்ன மைன்யூட் டீட்டெயில்ஸ் அந்த விஷயங்கள் ஒர்க் பண்ணி அப்புறம் ப்ராப்பராக ஷூட்டிங் ஒரு 35 டேஸில் ஷூட்டிங் முடிச்சு அப்புறம் ஒரு 10 months 8 to 10 months போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக பண்ண ஒரு ப்ராஜெக்டை ஸோ அது கொடுத்த எங்கள் ப்ரொடியூசர்ஸ் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் பிரபு சார், தங்க பிரபாகர் சார், இவங்களுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என் டேரக்டர் அஸ்வின், அவர் வந்து பார்த்திங்கன்னா லைக் இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் தம். ஸோ எந்த ஒரு விஷயமும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஸோ இப்படி பண்ணலாம், இந்த ஆப்ஷன்ஸ் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய சப்போர்ட்டிவாக இருந்தார். யூஸ்வலாக எடிட்னா எப்படி பார்த்தீங்கன்னா ஷூட் முடிச்சவொடனே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ எடிட் பண்ணிட்டு டப் பண்ணிட்டு இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணோம் அப்படிலாம் இல்லாமல் ஸோ அவங்க ஸ்கிரிப்டில் இருந்ததை எந்த லெவலுக்கு இது வந்து பெட்டராக பண்ண முடியும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம். அந்த விதத்தில் அஸ்வினுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ரான். ஸோ இஸ் டன் அ வெரி குட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒரு சீன்ஸ் எடிட் பண்ணுறோனாலும் அவர் வந்து பார்த்துட்டு ஸோ இன்னும் கொஞ்சம் லெங்க் வைங்க, ஸோ மியூசிக்கில் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப இன்வால்வ்டாக பண்ணார். அதுக்கப்புறம் ஆரி சார், அவர் அப்புறம் ஷரத், அதுக்கப்புறம் அம்ஜத் அண்ட் கேமராமேன் சத்யா சார், இவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். படம் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம். லைக் வீவர் அது மட்டும்தான் மைண்டில் இருந்தது, நம்ம வி ஹேவ் டு கிவ் அவர் 100% பெஸ்ட் அப்படின்னு. இங்கே இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ், எல்லா ஆர்டிஸ்ட்ஸும் தி கேவ் தியர் ஃபுல் 100% சொல்லலாம். 100% ஆஃப் தியர் டைம், 100% ஆஃப் தியர் எஃபர்ட்ஸ். அது எல்லாமே தான் இன்றைக்கி இந்த படத்தில் வந்து ஒரு ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு. ஏன்னா படம் பார்த்துட்டு ஷூட்டில் இருக்கும்போதும் சரி, ஆஃப்டர் த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் பார்க்கும் போதும் சரி, லைக் எல்லோரும் அவங்கவுங்க பாட்டு பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சு. லைக் நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் ஸ்டெப், ஐ ஹாவ் டு டூ சம் ஜஸ்டிஸ். ஏன்னா ஒரு பிக் ரோல் இருந்ததுன்றது என்னால் உணர முடிஞ்சது. ஸோ அதுக்கு வந்து எவ்ரிபடி இந்த டெக்னிக்கல் டீம் இன்க்ளூசிவ் ஆஃப் த டைரக்டர், கேமராமேன், தி எடிட்டர், மை ப்ரொடியூசர்ஸ், everybody were encouraging me. என்னை வந்து they were pushing me to make something good, something better. ஸோ அந்த புஷ் ஃபேக்டர் தான் வந்து இன்றைக்கி அந்த நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டஃப் கொடுக்க முடியுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த தருணத்தில் எனக்கு வந்து நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் நிற்கிறதுக்கு காரணம் கடவுளுடைய கிருபை. அது இல்லாமல் என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த ஒரு வருஷம் வந்து நான் அவங்கள ரொம்ப படுத்தி எடுத்துட்டேன். அவங்கள வந்து சரியாக பேச முடியல, ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ என்னுடைய பேரண்ட்ஸ், இந்த வெற்றி அவங்களுக்கு தான் போவேன் ஆக்சுவலாக. ஏன்னா அவங்கள என்னை ரொம்ப பொறுமையாக சகிச்சு பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக நன்றி. என்னுடைய டைரக்டர் அஸ்வின், ஹி பிலீவ்ட் இன் மீ ஸோ மச். ஏன்னா கதை சொல்லுதுலேருந்து இது வரைக்கும் எனக்கு எந்த ரெஃபரன்ஸும் எனக்கு கொடுக்கல. ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. ஏன்னா ஒருத்தங்க வந்து நம்மளை வந்து கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க. என்னுடைய டேக் என்னன்றது ஹீ லெட் மீ ஃபைண்ட் அவுட். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ ஹேட் டு கிவ் மை 100% பெஸ்ட். ஐ திங்க் ஐ ஹவ் டன் தட் டு திஸ் ஃபில்ம். Maya will definitely remain very special in my life.